ஸ்ரீவைகுண்டம் அருகே செந்தூர் ரயிலில் சிக்கியிருந்த பயணிகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். சிக்கியிருந்த பயணிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து உணவுகளை உண்ணுவதை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுடலைமணி இணைகிறார். வணக்கம் சுடலைமணி, விவரம். பகுதியில் என்பது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது வெளியில் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு தடங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதாகவும் பயணிகள் ரயில் என்பது ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அந்த பயணிகள் ரயிலில் சிக்கியிருந்த 300 பேரை முதற்கட்டமாக மீட்டு ஒரு முகாமில் தங்க வைத்திருந்தனர். மீதி 500க்கும் மேற்பட்டோர் இதில் மாட்டிக் கொண்டிருந்தனர். 3 தினங்களாக அவர்களுக்கு முறையான உணவு வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் இன்று உணவு வழங்குவதற்கான நடவடிக்கை முதல் கட்டமாக காலை 10 மணிக்கு அவர்களுக்கு உணவு என்பது வழங்கப்பட்டது. இதன் காரணமாக தற்போது அங்கிருந்து ஒவ்வொரு மக்களாக கிளம்பி வரும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பேரிடர் மீட்பு குழுவினரால் அவர்களை மீட்பதற்கு என்று மிகவும் கடினமாக இருந்த காரணத்தினால் தற்போது சிலர் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தற்போது இந்த ரயில் தடம் வழியாகவே மேற்கு நோக்கி வருகின்றனர். அதாவது திருநெல்வேலி பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது நாம் காட்சிகளை பார்ப்பது ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தாதன்குளம் கிராமத்திற்கு வந்த இந்த பகுதி மக்களை இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு உணவுகள் சமைத்து அவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதைத்தான் தற்போது அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இதிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் செய்துங்கல்லூருக்கு அவர்கள் நடைபயணமாகவும் செய்ய உள்ளதாகவும் தெரிகிறது. அங்கிருந்து செய்துங்கல்லூர் வரை தான் தற்போது அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து உணவுகளை முடித்துக் கொண்டு மீண்டும் இதே ரயில் தடத்தில் நடந்து சென்று செய்துங்கநல்லூரில் இருந்து அவர்கள் பேருந்து மூலம் அங்கிருந்து செல்ல உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது ரயில் தண்டவாளம் வழியாக ஆங்காங்கே பொதுமக்கள் நடந்து வருகின்றதை நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது. விரைவில் அவர்கள் மீண்டும் இங்கு வரையவும், அதே போல் பேரிடர் மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் முடியாதவர்கள், அதாவது மிகவும் முடியாமல் இருப்பவர்கள், கை குழந்தை வைத்திருப்பவர்கள், வயதானவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மட்டும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.